வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 27ஆம் தேதி ஜனவரி மாதம் 2016ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எம்எல்பிடியில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மீண்டும் சாட்சி விசாரணைகள். வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு போலீஸ் ஆணைக்குழு சம்பவ இடத்திற்கு பயணம். வெளிநாட்டு தூதரகங்களின் பதவி வெற்றிடம். டம்புளையில் மரக்கறி வகைகளின் விலைகளில் வீழ்ச்சி. டென்மார்க்கில் அகதிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் திட்டத்திற்கு அந்நாட்டு பாராளுமன்றம் அங்கீகாரம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. எம்எல்பிடியில் இடம்பெற்ற மோதலில் இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பான சாட்சி விசாரணைகள் இன்றும் எம்எல்பிடி நீதவான் நீதிமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ளன. 2 நாட்களுக்கு முன்னரும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது 3 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசி ஒருவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் இருந்த இசைக்குழு உறுப்பினர் ஒருவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணி அளவில் எம்எல்பிடி நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. இதேவேளை இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட குழுவினர் இன்றைய தினம் எம்எல்பிடி நகருக்கு செல்ல உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக நேற்றைய தினம் நியமிக்கப்பட்ட 3 உறுப்பினர்களை கொண்ட குழுவினரே இன்று எம்எல்பிடிவுக்கு செல்ல உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்துள்ளார். எம்எல்பிடி நகருக்கு சென்று சம்பவத்தில் உயிரிழந்த நபரின் மனைவி மற்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி ஆகியோரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்து அறிக்கைகள் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார். இதுகுறித்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி சட்டத்துக்கு முரணான வகையில் செயற்பட்டிருப்பின் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சிறுநீரக கடத்தல் தொடர்பில் இந்திய அரசினால் எந்தவிதமான உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் எஸ்எல் வீரகோன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு இடையில் இடம்பெற்ற சிறுநீரக கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதனை கருத்தில் கொண்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீஸ் மாதிபரிடம் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மஹிபால வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதன் பிரகாரம் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட உதவி போலீஸ் மாதிபருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பெருந்தொகையான மரக்கறி வகைகள் டம்புளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பச்சை மிளகாய், பீட்ரூட், கேரட், கறி வாழைக்காய், கத்தரிக்காய் உள்ளிட்ட 50,000 கிலோ காய்கறிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து டம்புளைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்திலிருந்து மரக்கறிகள் கொண்டு செல்லப்படுவதனால் டம்புளையில் மரக்கறி விலைகள் குறைவடைந்துள்ளதாக டம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அடுத்த சில தினங்களில் மேலும் பெருந்தொகை காய்கறி டம்புளைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக யாழ் விவசாயிகள் குறிப்பிட்டனர். வெளிநாட்டு தூதரகங்களில் பதவி வெற்றிடங்கள் நிலவுவதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் 25 அதிகாரிகளுக்கு நியமனம் வழங்கியதாக வெளிவிவகார பிரதியமைச்சர் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டார். எனினும் மேலும் பல வெற்றிடங்கள் காணப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த வருடத்திலும் மேலும் 25 அதிகாரிகளை பணிக்கு அமர்த்த எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு தூதரகங்களில் பணிபுரிவதற்காக நடத்தப்படும் பரீட்சைகளில் சித்தியடைந்தவர்களுக்கு புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டதாக வெளிவிவகார பிரதியமைச்சர் ஹர்ஷடி சில்வா மேலும் குறிப்பிட்டார். புனர்வாழ்வின் பின்னர் வாழ்வாதார உதவிகள் வழங்குவதாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பல முன்னாள் போராளிகளுக்கு இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை. சிதம்பரநாதன் தூயவன் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளி. அகதி வாழ்க்கை, தடுப்பு முகாம், புனர்வாழ்வு இந்த சொற்கள் பழகிப்போன ஆயிரக்கணக்கானோரில் இவரும் ஒருவர். மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பெரிய பன்றி விருச்சான் கிழக்கில் வசிக்கின்றார் சிதம்பரநாதன் தூயவன். 2009ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை பூசா தடுப்பு முகாமில் இருந்த இவரை புனர்வாழ்வுக்கு அனுப்புமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டது. இதற்கமைய 1 வருடம் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு
2012ஆம் ஆண்டு விடுதலையான தூயவனின் வாழ்வும் போராட்டம் மிகுந்ததாகவே அமைந்தது. மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் எஞ்சிய நாட்களை மகிழ்வுடன் கழிக்க வேண்டும் என்ற இவரின் எண்ணம் பொருளாதார சுமையால் சிதறிப்போனது. தற்போது எனது தொழிலாக ஆடு மேய்த்தல், தோட்டங்கள் செய்து வருகிறோம். இதுவரை காலமும் அரசாங்கத்தால் நமக்கு விடுதலை செய்யும் போது அரியக காணியும் வாழ்வாதாரத்துக்கான உதவிகளையும் செய்வதாக கூறப்பட்டிருந்தும் இந்த நிலையில் எதுவிதமான உதவிகளும் இதுவரை செய்யப்படவில்லை. நான் நீண்ட கஷ்டத்தின் மத்தியிலும் சிரமத்தின் மத்தியிலும் வாழ்க்கை நடத்தி வருகிறோம். புனர்வாழ்விலிருந்து விடுதலை செய்யப்படும் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பிய பல முன்னாள் போராளிகள் இன்றும் நிற்கதிக்குள்ளாகியுள்ளனர். சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை சுமை குறைப்பதில் அதிகாரிகள் அசமந்த போக்குடன் செயற்படுகின்றார்கள் என்பதையே தூயவனின் கதையும் உணர்த்துகின்றது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலேஹின். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும். எவ்வாறாயினும் கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் பொத்தியில் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஏனைய கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.